ஆராதனையில் ஆண்டவர் முழுவதுமாக இந்த முழு ஆராதனையும் ஆண்டவர் பொறுப்படுத்த வழி நடத்தும்படியாக நம்மளை தாழ்த்தி நம்மளே ஆண்டவருக்கு நேராக நம்ம அர்ப்பணித்து முழு இருதயத்தோடு ஆண்டவரை நம்ம ஆராதிக்க நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஆவியானவர் தானே இந்த முழு ஆராதனையும் பொறுப்படுத்தி கொண்டு வழி நடத்தும்படியாக நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தாழ்த்தி நம்மளை அர்ப்பணிப்போம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாய்களை திறந்த ஆண்டவரை நன்றி சொல்லுங்க. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவே ஆண்டவர் மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். கடைசியா ஒரு முறை, இயேசுவே ஆண்டவர் மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். அப்பா, உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா இந்த ஆராதனை நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. அப்பா, தொடக்கம் முதல் முடிவு வர உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய சமூகத்தை நாங்கள் உணர்ந்து அப்பா முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க, அப்பா முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க, அப்பா எங்களுக்கு நீங்கள் பலன் தரும்படியாக அப்பா உங்ககிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம உயிர் உள்ள தேவனை ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்.
இன்னும் சத்தமா ஆமேன். நம்ம ஏதோ கல்லோ மண்ணியோ நம்ம ஆராதிக்கல, உயிர் உள்ள தேவனை நம்ம ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். நம்மளுடைய சாபங்கள் எல்லா பாவங்களையும் அவர் நீக்கி போட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டியதுனால அவர் நமக்காக வந்து மரித்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டு நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமா பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையான்னு சொல்லி பாடலை பாடி நம்ம உற்சாகமா ஆண்டவரை நோக்கி பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா? எல்லாம் கரங்களை தட்டி சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையில் சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையில் சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தார், சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன்னே சுவே, 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 எந்தன்னே சுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன்னே சுவே, 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 எந்தன்னே சுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன்னே சுவே, 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 எந்தன்னே சுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார்
சொல்லலாமா? தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எல்லாம் சேர்ந்து எந்த நேசுவே, 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 எந்த நேசுவே. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னித்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களுடைய சாபங்கள் எல்லாம் நீக்கி போட்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களை எல்லா நேரத்திலையும் கரம் பிடித்து நடத்துனதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா எங்கள் கூட இருந்து வழி நடத்துனதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் எங்களை கைவிட்ட நேரத்தில் அப்பா தகப்பனே, நாங்கள் நம்பினவங்கெல்லாம் எங்களை கைவிட்ட நேரத்தில் நீர் ஒருவர் மாத்திரமே எங்கள் கூட இருந்து எங்கள் கரம் பிடித்து அப்பா எங்களை ஆற்றி தேற்றி அப்பா தகப்பனை எங்களை வழி நடத்தின வந்த தேவன் நீர் ஒருவரே. அப்பா எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இது உணர்ந்தர் இருக்கீங்க? நம்ம நம்பினவங்க எல்லாம் நம்மளை கைவிட்ட நேரத்தில் ஆண்டவர் மாத்திரமே நம்ம கூட இருந்து, நம்ம குடும்பத்து கூட இருந்து, நம்மளுடைய சபை கூட இருந்து நம்மளை வழி நடத்தி நம்ம கண்ணீரெல்லாம் துடைத்து நம்மளை தப்பு வித்து காத்த தேவனுக்கு நம்ம வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய கிருபை மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்க மாட்டோம். அப்பா தகப்பனே, உம்முடைய கிருபை மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தா, அப்பா உம்முடைய தயவு மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தா இந்த இடத்துல நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்க மாட்டோம். மலைகள் விலகி போன நேரத்தில், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாத எந்த வாழ்க்கையில். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கரங்களை தட்டி இந்த 2வது பாடலை நம்ம பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் கரங்களை தட்டி விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை,
சுகமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மீட்பனானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மீட்பனானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதம் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எல்லாம் சொல்லலாமா? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. 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 கடைசி ஒரு முறை எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சபையாக சேர்ந்து அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? அப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாம் கைவிட்ட நேரத்தில் நீர் ஒருவரே எங்களை நோக்கி பார்த்த தெய்வம். ஆகாரோடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா எல்லாம் கைவிட்ட நேரத்தில் ஆபிரகாம் கைவிட்டாச்சு, சாரா கைவிட்டாச்சு. ஆகாரோட தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாம் கைவிட்ட நேரத்தில் வனாந்தரத்தில் இருக்கும்போது அவர்களை நோக்கி பார்த்த ஒருவர் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த கால வேளையில் ஒருவேளை அதே போல் ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த இடத்துல வந்து கொண்டு இருக்கலாம். இந்த ஆராதனையில் நீங்கள் வரும்போது எல்லாம் உங்களை கைவிட்ட நேரத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, ஆகார கண்ட தெய்வன் இன்னைக்கு உங்களையும் ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேலே கவனமாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா எங்களை நீங்கள் நோக்கி பார்க்கறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். எல்லா நேரத்துலையும் எங்கள் மேலே நீங்கள் கண்ணோக்கமாக இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா தகப்பனே, அப்பா நீர் மாத்திரம் எங்கள் கூட இல்லாமல் இருந்திருந்தா அப்பா தகப்பனே நாங்கள் இம்மட்டும் நாங்கள் வந்திருக்க முடியாதப்பா. ஆகார கண்ட தேவன் அன்னைக்கு ஆகார அந்த கிணத்தை பார்த்து அவ பேர் சொல்கிறா, பீர் லஹாய் ரோயி, என்னை காண்கிற தேவன். இன்னைக்கு அதே தேவன் உங்களையும் என்னையும் நம்மளை கண்டு கொண்டு இருக்கிறார். நம்மளை ஒருபோதும் கைவிடாத தெய்வமாக இருக்கிறார். ஆமென்.
ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் இயேசையா அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆசை எங்களுடைய தேவை எல்லாம் நீர் ஒருவரே அப்பா. அப்பா எங்களுக்கு வேற ஒன்றும் வேணாம் அப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். யோபின் வாழ்க்கையை பார்க்கும் போது யோபு எல்லாவற்றையும் இழந்த போதிலும் அவன் ஆண்டவர் மேல வைராக்கியமா இருந்தான். யோபுக்கு ஒரே நிமிடத்துல ரெகுலரா within few minutes Job lost everything. அவனுடைய ஆஸ்தி இழந்தான், அவனுடைய சொத்து பத்துகளை இழந்தான், அவனுடைய பிள்ளைகளை இழந்தான். எல்லாம் இழந்த போதிலும் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தான். இந்த கால வேளையில ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதும் அதே அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம், அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை. எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்தாலும் ஆண்டவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்ல முடியுமா நம்மளால? அப்பா என்னுடைய ஆசை, என்னுடைய தேவை, என்னுடைய வாஞ்சை எல்லாம் நீர் ஒருவர் தான் நம்ம சொல்ல முடியுமா? அநேக நேரத்துல நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றதே நம்மளுடைய தேவைகளுக்காக தான். நம்ம நிறைய நேரத்துல வரோம், ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு அது வேணும். ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது, நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய தேவை எல்லாம் அவருடைய சமூகத்துல இருக்கிறது. நம்மளுடைய தேவைக்கு வர்றதல்ல, அவருடைய சமூகத்துல வந்து அவர் கூட உறவாட தான் அவர் வாஞ்சிக்கிறார். இந்த கால வேளையில ஆண்டவருக்கு நம்ம முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோமா? அப்பா என்னுடைய ஆசையெல்லாம் நீங்க மாத்திரம் தான், எல்லாவற்றையும் நான் இழந்து போனாலும் உங்க மேல நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று நம்ம சொல்லலாமா? தேவையெல்லாம்
பாடலாமான்னு சொல்லிட்டு சேர்ந்து பாடலாமா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆமாப்பா, இந்த கால வேளையில், இந்த ஆராதனையில் எங்களுடைய ஆசை, எங்களுடைய தேவை எல்லாம் நீங்கள் மாத்திரமே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு எந்த பொருளோ, அப்பா தகப்பனே, எந்த ஒரு பணமோ, எந்த ஒரு ஆஸ்தியும், அப்பா எந்த ஒரு சொத்து மேலேயும் அப்பா தகப்பனே நாங்கள் எங்களுடைய ஆசையை நாங்கள் வைக்கல. எங்களுடைய ஆசை, எங்களுடைய தேவை, எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய விருப்பம் எல்லாம் நீர் ஒருவரே அப்பா. யோபு போல அப்பா நாங்கள் எல்லாம் இழந்த நேரத்துலையும் அப்பா உம்மை நோக்கி பார்க்க, உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்க, உம்மை பற்றி கொள்ள, உம்மை பிடித்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபையும் தயவையும் கட்டளிடுங்க அப்பா. இம்மட்டும் எங்கள் கூட இருந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து அப்பா தகப்பனே உங்களுடைய வார்த்தை மூலியமாக எங்ககிட்ட பேசுங்க அப்பா. எங்களுக்கு ஏற்றதான வார்த்தையை நீங்கள் பேசி அப்பா எங்களை கண்டித்து உணர்த்தி அப்பா தகப்பனே இந்த இடத்த விட்டு நாங்கள் போகும்போது உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் நிரம்பி போக எங்களுக்கு நீங்கள் கிருபையும் தயவையும் கட்டளிடுங்க. தொடர்ந்து ஏசப்பா இந்த ஆராதனையை நீங்கள் ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 6:30 மணி முதல் 8:15 வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:45 வரை நடைபெறும். முடிந்தபின் 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு சபையில் வைத்து உபாச ஜெபம் நடைபெறும். இன்று மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனை உண்டு. ஒரு விசேஷித்த கூடுகையாக இருக்கும். நீங்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாலை 3 மணி முதல் 5 மணி வரை மியூசிக் கிளாஸ் நடைபெறும். டீன் சர்வீஸ் மாலை 5 மணிக்கு நடைபெறும். அதேபோல் நமது சபை போதற்காகவும் போதருடைய குடும்பங்களுக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் அனைத்தினமும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் நமது சபைக்கு ஒரு சொந்த இடம் வாங்க வேண்டும், அதற்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். மற்றும் 12th 10th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபியுங்கள். அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறார்கள், அவர்களுக்காகவும் நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஏரியாவிலும் கேர்சல் பைபிள் டியூஷன் அந்தந்த நாட்களில் நடைபெறுகிறது. விசுவாசிகள் யாவரும் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். பைபிள் டியூஷனுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். அதே போல் ஞான ஸ்நானம் எடுக்க விரும்புகிறவர்கள் நமது கொளத்தூர் பிரைஸ் ஏஜி சபையில் வைத்து குட் ஃப்ரைடே அன்று வெள்ளிக்கிழமை ஞான ஸ்நானம் கொடுக்கப்படும். நீங்கள் யாராவது எடுக்க விரும்பினால் நமது சபை போதகரிடத்தில் உங்கள் பெயர்களை கொடுத்து அவரிடத்தில் நீங்கள் ஆலோசனை பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் குட் ஃப்ரைடே வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் இந்த ஏரியாவிலே யுவான்ஜிக்கல் மினிஸ்ட்ரி நடத்தப் போகிறோம். நீங்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் வருகிற வாரம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சாட்சி சொல்கிறவர்கள் நீங்கள் அந்த வாரத்தில் சாட்சி சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். வருகிற ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வருகிற வாரம் உங்களுக்கு சாட்சியின் நேரம் கொடுக்கப்படும். தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, மாறும் போதகரே. வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா,
நதியாக என்னுடைய வாழ்க்கையில வாங்க என்று சொல்லி சேர்ந்து சொல்லுவோமா? ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக, ஆமே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம், போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம், சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம், ஆமே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம். ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக, வாரும் போதகரே, வாருமையா, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. கோடி கோடி மீனவ கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், கோடி கோடி மீனவ கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆமே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக. கடைசியாக ஒரு முறை, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக, ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் நமக்கு வருகிற ஏப்ரல் மாதத்திலிருந்து நான் சொன்னது போல் மிஷன் ஊழியங்களில் நம்ம ஒடிசாவுக்காக இன்னொரு 10 குழந்தைகளை தாங்க இருக்கிறோம். வருகிற முதல் ஆராதனையில் அதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரில. கர்த்தருக்கு சித்தமானால் ஏப்ரல் 2வது வாரத்திலோ அல்லது கடைசி வாரத்திலோ இந்த ஒடிசா ஊழியங்களை குறித்ததான ஒரு விரிவான விளக்கத்தை உங்களுக்கு அதை குறித்து கொடுப்பேன். நம்ம என்ன ஊழியத்தை செய்கிறோம் ஒடிசாவில், நம்ம எதற்காக கொடுக்கிறோம், நாம் கொடுப்பதின் மூலமாக அங்கே நடக்கிற ஊழியங்கள் என்ன, இந்த காரியங்கள்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு மேபி வாய்ப்பு இருந்தால் அந்த ஒடிசா ஊழியத்தை செய்கிறவர்களே நம்ம மத்தியில் அழைத்து வர யோசிக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்யணும், தேவன் அதை வாய்க்க பண்ணணும். ஸோ இதுவரை நாம் கொடுத்து கொண்டிருந்த அந்த 10 குழந்தைகளுக்கான உதவியை 20 குழந்தைகளுக்காக நாம் உயர்த்த இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் 25 கூட கொடுக்கலாம். அல்லேலூயா, ஆமென். தேவன் நம்முடைய கரங்களை பலப்படுத்தட்டும். நம்ம சபைக்கென்று எப்படி உற்சாகமாக கொடுக்குறோமோ அதே போல் மிஷினரிகளுக்காகவும் மிஷன் ஊழியங்களுக்காகவும் உற்சாகமாக கொடுப்போம். நம்முடைய சபை மிஷினரிகளை தாங்குகிற, மிஷினரிகளுக்காக கொடுக்கிற, மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிற ஒரு சபை. அப்படிப்பட்ட காரியங்களை இந்த புதிய நிதியாண்டிலும் நாம் செய்ய தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. நம்ம அதற்காக கொடுக்கக்கூடியது உங்களுக்கு தெரியும். ஒரு குழந்தைகளுக்கு மாதத்திற்கு 500 ரூபாய் என்ற விதத்தில் 10 குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். பஞ்சாப் ஊழியத்தை கொடுக்குறோம். இனிமேல் 20 குழந்தைகளுக்கு என்று கொடுக்குறோம். நீங்கள் விரும்பினால் ஒரு குழந்தைக்கோ அல்லது 2 குழந்தைக்கோ 5 குழந்தைக்கோ நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் தேவன் எப்படி ஏவுவாரோ அப்படி நீங்கள் கொடுங்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்ப்பது போல இந்த மிஷன் ஊழியங்களுக்காகவும் கொடுக்க, அந்த பிள்ளைகள் மூலமாக அந்த பகுதிகளில் தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட நாம் ஜெபிப்போம், கொடுப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்யட்டும். நம்முடைய கவனத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். யோவான் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது.
நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கிறது. 4 பேர் தான் வாசிச்சமாக இருந்துச்சு. எல்லாருடைய கரைங்களையும் பைபிள் இருக்குல்ல? எல்லாருக்கும் வாய்ஸ் நல்லா வருதா? ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கவும் இந்த சவுண்ட் வரமாட்டேங்குது. தமிழ் தெரிலனா தமிழ் கிளாஸ் கூட எடுத்துடலாம் சர்ச்சில். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கப்போமா ஒரு முறை? உங்கள் சத்தம் உங்கள் காதுலையாக கேட்கணும். ஆண்டவர் கேட்கறதோ இல்லையோ உங்களுக்காவது உங்கள் சத்தம் கேட்கட்டும். வசனத்தை சேர்ந்து அந்த 2 வசனங்களை சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த காலை ஆராதனையில் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தரட்டும். இந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இயேசுவுக்கும் அந்த சமாரிய பெண்ணுக்கும் இடையில் நடந்த உரையாடலை தான் இந்த யோவான் 4ஆம் அதிகாரம் முழுவதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பிரசங்கத்திற்குள்ளாக போவதற்கு முன்பதாக ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தை ஒரு சிறு வீடியோவாக சின்ன கிளிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் நீங்கள் அதை கவனியுங்கள். குடிக்க எனக்கு தண்ணி கிடைக்குமா? நான் பேசுறது கேக்குதா? அது மோசமானது இல்லையா? எது? ஒரு யூதனான நீங்க ஒரு சமாரியனும் பெண்ணுமான என்கிட்ட போய் தண்ணி கேட்பீங்களா? என்ன மன்னிக்கணும், தயவு செஞ்சு கொடுங்கன்னு நான் கேட்டிருக்கணும். உங்களுக்கே தெரியும் நீங்க இங்க தனியா இருக்கிறது பாதுகாப்பு இல்ல. உனக்கும் இல்ல. நீ ஏன் மத்தவங்களோட இங்க வரல? ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க? பெண்கள் காலையிலே குளிர்ச்சியா இருக்கும் போதே கிணத்தண்டைக்கு வருவாங்க. ஆமா, சரிதான். அவங்க யாரும் என் கூட வர மாட்டாங்க. நீங்க எனக்கு அன்பா நினைவூட்டியபடி நான் மத்தியானம் வெயில்ல தான் வரணும். அவங்க ஏன் உன் கூட வர மாட்டாங்க? அது ஒரு பெரிய கதை. உன்னால முடிஞ்சதுன்னா எனக்கு இப்பவும் தண்ணீர் தந்தா நல்லா இருக்கும். வறண்ட தொண்டையால வேற என்ன செய்ய முடியும்? நான் உங்களுக்கு அசுத்தமானவளா தெரியலையா? இந்த பாத்திரத்தால உங்களுக்கு தீட்டாயிடாதா? எங்க மக்கள்ல சில பேர் உங்க பெண்களை பத்தி அப்படி சொல்லிருக்கலாம், ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். அப்படியா? அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒருவேளை நான் யாருன்னு தெரிஞ்சா நீ என்கிட்ட குடிக்க தண்ணி கேட்டிருப்ப. உண்மையாவா? அந்த சமயம் நான் ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன். கொடுத்திருப்பீங்களா? மொண்டு கொள்ள உங்ககிட்ட பாத்திரமும் இல்ல, கிணறும் ஆழமா இருக்கிறது. பின்ன எங்க இருந்து ஜீவ தண்ணீர் உண்டாகும்? அது மட்டும் இல்ல, உங்ககிட்டயே சொந்தமா ஜீவ தண்ணீர் இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட ஏன் தண்ணி கேட்க போறீங்க? பெரிய விளக்கம் தேவைப்படும். ஆனா சமாரியர் தண்ணியை விட யூத தண்ணி சிறந்தது இல்ல? நான் சொன்னது அது. இந்த கிணற தோண்டிய எங்க மூதாதையரான யாக்கோபை விட நீங்க சிறந்த மனுஷனா? உங்க தண்ணீர் அவரை விட சிறந்ததா? எனக்கு யாக்கோபுவை தெரியும். இந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு திரும்ப தாகம் ஏற்படும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு திரும்ப தாகமே ஏற்படாது. அது நல்லா இருக்கும்ல? நான் கொடுக்கிற தண்ணி அதை குடிக்கிறவங்களுக்குள்ள பொங்கி எழும் ஊற்றா மாறி நித்திய வாழ்வளிக்கும். நிஜமாவா? ஆமா, உண்மைதான். அது நிரூபிங்க. முதல்ல நீ போய் உன் புருஷனை இங்க அழைத்து கொண்டு வா. உங்க 2 பேருக்குமே நான் எனக்கு காட்டுறேன். புருஷன் இல்ல. நீ சொல்றது சரி. 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்ப உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. அப்படியா? நீர் ஒரு தீர்க்கதரிசி. எனக்கு உபதேசம் பண்ண இங்க வந்திருக்கீங்க. நான் இங்க தனியா வரதுல இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மத்தவங்க என்ன கண்டிக்கிறதுல இருந்து தப்பிக்க முடியும். உன்னை குற்றவாளியாக்க நான் நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன். நிறைய. உங்களை போன்ற மனுஷங்க தான் என்னை எதுவுமே செய்ய முடியாதபடிக்கு அடக்கி வச்சிட்டாங்க. எப்படி? எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தாங்க. யூதர்களாகிய நீங்க எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்துல தொழுது கொள்ளணும்னு வலியுறுத்துறீங்க. தேவாலயம் அங்க இருக்கிறதுனால அப்படி சொல்றேன். இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல எங்களை அனுமதிக்க மாட்டாங்க. அந்த தடைகளை உடைக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க பிதாவை இந்த மலையிலோ எருசலேமிலோ தொழுது கொள்ளாத காலம் வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா நான் தேவனை தொழுது கொள்ளணும்னா எங்க போறது? நான் ஆண்டவர் கிட்ட இருந்து எதையும் பெற்றதில்ல. அப்படியே பெற்றாலும் அவருக்கு நான் நன்றி சொல்ல முடியறதில்ல. எல்லா இடத்துலயும் தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த காலம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இங்க இருக்கு. இங்கிருந்து தொழுது கொள்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. ஆனா அவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். முழு மனதோடு சிந்தையோடு இப்படி தொழுது கொள்ளுகிறவங்களைத்தான் பிதா விரும்புறாரு.
நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க இல்ல என்ன செஞ்சீங்கிறது முக்கியம் இல்ல. நான் சொல்றத நீ நம்புறியா? மேசியா வருவாருன்னு அறிவேன். அவர் வரும்போது எல்லாத்தையும் விலக்கி எனக்கு உட்பட இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கிற வரைக்கும் நான் யாரையும் நம்ப போறதில்ல. தேவன் கிட்ட இருந்த நான் எதையுமே பெறலன்னு நீ சொல்றது தவறு. நீ கூறுகிற அந்த மேசியா நான் தான். அந்த முதல் புருஷர் பேரு ராமின். நீ ஒரு தூய்மையான பெண்ணா, திருமணம் பண்ணிக்க உற்சாகமா இருக்க. ஆனா அவன் நல்ல மனிதனா இருக்கல. அவன் உன்னை காயப்படுத்தினான். அது உன்னை திருமணத்தின் மேலும் உன் விசுவாசத்தையும் கூட கேள்விக்குறியாக்கிடுச்சு. இரண்டாவது நபர் பர்சா. உங்களுக்கு திருமணமான நாள்ல அவன் மேல இருந்து ஆரஞ்சு வாசனை வீசியது. இன்னைக்கு வரைக்கும் நீ சந்தையில் ஆரஞ்சு பழங்களை தாண்டி போகும்போது அவனை பிரிஞ்ச குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிற. ஏன்னா அவன் மட்டுமே உனக்கு கிடைத்த உண்மையான பக்தி உள்ள தேவ மனிதன். ஆனா நீ அதுக்கு தகுதி இல்லாதவன் நினைச்ச. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நான் என்ன மேசியான்னு மக்களுக்கு இதுவரைக்கும் வெளிப்படுத்தல. உன்கிட்டதான் முதல்ல சொல்றேன். நீ என்ன நம்புனா நல்லா இருக்கும். நீங்க தவறான ஆளை தேர்ந்தெடுத்துட்டீங்க. உன்னை சந்திக்கிறதுக்காகவே நான் சமாரியாவுக்கு வந்தேன். நான் மத்தியான நேரத்துல இங்க இருக்கிறது தற்செயலா நடந்ததுன்னு நீ நினைக்கிறியா? நான் மத்தவங்களால ஒதுக்கி வைக்கப்பட்டவ. எனக்கு தெரியும். ஆனா மேசிய ஒதுக்கி வைக்கல. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன நீங்க தான் கிறிஸ்துவா? நான் எல்லார்கிட்ட போய் சொல்ல போறேன். உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்த்தேன். ஆவியும் உண்மையுமா? ஆவியோட உண்மைப்படும். அப்ப மலைகள் ஆலயங்கள் அப்படின்னு கிடையாதுல்ல. சீக்கிரத்துல வெறும் இதயத்துல இருந்த. நிஜமா சொல்றீங்களா? நான் வாக்கு கொடுக்கிறேன். இந்த மனுஷர் நான் செஞ்ச எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அவர் தான் கிறிஸ்துவா இருக்கணும். நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நான் பார்த்த இந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. அந்த ஒரு சமாரிய பெண்ணிற்காக இயேசு கிறிஸ்து அந்த மத்தியான நேரத்தில் அவளை பார்க்கும்படியாக அவள் ஒருவளுக்காக அங்கே இயேசு கிறிஸ்து சென்றார். இந்த காலை ஆராதனை நம்முடைய கிணற்றண்டையாக இருக்கட்டும். ஆண்டவரே, உங்கள் கண்கள் என்னை நோக்கி பார்க்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. நம்ம அவரை தேடி போகல, அவர் நம்மை தேடி வந்தார். அவரை விட்டு தூரமாய் பாவத்தில் இருந்த பொழுது அவர் நம்மை தேடி வந்தாரு. அவருடைய கண்கள் அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் இன்னைக்கு வரைக்கும் இருப்பது நீங்க என்ன பார்த்ததுனால தான். ஆண்டவரே, அழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி
மனிதர்கள் உங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிருக்கலாம். ஒரு நாள் நம்மை தூக்கி எறியாத வேண்டுமென்று நம்மை சேர்த்து கொண்ட நம்முடைய தேவன், சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்மை வேண்டாம் என்று தூக்கி எறிந்திருக்கலாம். நம்மை வேண்டும் என்று சேர்த்து கொண்ட அந்த நல்ல தேவன் அவர். என் ஒருவருக்காக ஆண்டவரே கிணற்றண்டையில் நமக்காக அவர் காத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்திற்காக ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு விஷயம் சொல்லுவோம், அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கிணற்றண்டையிலே நீர் காத்து கொண்டிருக்கிறப்பா, உம்முடைய ஜீவ ஊற்றாகிய ஜீவ தண்ணீரை எங்களுக்கு தரும்படியா இந்த காலை நேரத்திலே அதை முண்டு பருக திருப்தி அடைய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. யோவான் 4வது அதிகாரம் நாம் வாசித்த இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு வேத பகுதி. இந்த சமாரிய பெண்ணோடு இயேசு கிறிஸ்துவினுடைய உரையாடலைத்தான் நாம் காட்சியாக பார்த்தோம். இருக்கிற கொஞ்ச நேரத்தில் வேகமாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்கிற தாகத்தோடு வாஞ்சையோடு அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருப்போம். நம்ம இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தர தேவன் போதுமானவராக இருக்கிறார். வாசியுங்கள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். அவன் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால், எல்லாரும் நல்லா கவனிங்க, அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால். இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியது இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு சமாரியாவில் என்ன வேலை என்று யோசித்து பார்த்தால், ஒரு யூதன் ஒரு நாளும் சமாரியாவிற்குள்ளாக போகவே மாட்டான். சமாரியா என்பது யூதர்களை பொறுத்தவரை ஒதுக்கப்பட்ட தீட்டான ஒரு இடம், அசுத்தமான ஒரு இடம். ஒரு நாளும் ஒரு யூதனும் சமாரியாவின் வழியாக செல்லவே மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து யூதயாவிலிருந்து கலிலியாவுக்கு செல்ல வேண்டும். 2வது வசனத்தை பாருங்க, 2வது வசனம் 4:2. யூதயாவை விட்டு மறுபடியும் இயேசு கிறிஸ்து கலிலியாவுக்கு போனார். போட்டோ. யூதயாவிலிருந்து இயேசு கிறிஸ்து கலிலியாவுக்கு போக வேண்டும். போவதற்கான வழியை நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் இந்த போட்டோவில் பாருங்க. யூதயாவிலிருந்து கலிலியாவிற்கு போகும் பொழுது யூதயா கீழே இருக்கிறது, கலிலேயா மேலே இருக்கிறது. அப்போ கீழே இருந்து மேலே போகணும் அப்படின்னா அது எதின் வழியாகத்தான் போகணும்னா சமாரியாவின் வழியாகத்தான் போகணும். கொஞ்சம் சீக்கிரமாக ஃபோட்டோ போடணும்.
அடுத்த போட்டோ. எருசலேம் கீழே இருக்குது, கப்பர்நகும் கலிலி மேலே இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து யூதயாவிலிருந்து மேலே கலிலியாவுக்கு போகிறார். சமாரியா எங்கே இருக்குது அப்படின்னா, அடுத்த ஃபோட்டோ போடு. சமாரியா எங்கே இருக்குன்னா சென்டரில் இருக்குது. சமாரியாவில் இயேசு கிறிஸ்து யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எந்த பட்டணத்துக்கு வருகிறார்? அந்த சீகார் பட்டணம், அதுதான் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பட்டணம். ஆனால் எல்லா யூதர்களும் இங்கே யூதயாவில் இருப்பாங்க, மேலே கலிலியாவில் இருப்பாங்க. ஆனால் சென்டரில் வரக்கூடிய சமாரியாவில் எந்த யூதர்களும் இருக்க மாட்டாங்க. காரணம், அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், அசுத்தமானவர்கள். அப்போ எல்லா யூதர்களும் கீழே இருந்து மேலே போகணுன்னா சுற்றி தான் போவார்கள். சமாரியாவுக்குள்ளே போகாமல் சுற்றி தான் மேலே போவாங்க, மேலேருந்து வரணும்னா சுற்றி தான் கீழே வருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார். என்னவென்றால், யாருமே போகலை, யாரும் போகவும் மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்டென்ஷனாக சொல்கிறாரு, அதன் வழியாக போக வேண்டியது இருந்தபடியினால் நான் அந்த வழியாகத்தான் போகணும் என்று சொல்லி தன்னுடைய சீஷர்களை அழைத்து கொண்டு இயேசு கிறிஸ்து சுற்றி போகாமல் எந்த வழியாக போகிறாருன்னா, எருசலேம்ல இருந்து சீகார், அந்த சீகார் பட்டணத்தின் வழியாக மேலே கலிலியாவுக்கு போகிறார். அங்கே நடக்கிற சம்பவம் தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த சம்பவம். அப்போ சமாரியாவுக்கு ஏன் போக மாட்டாங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. சமாரியாவில் உள்ள ஜனங்கள், இந்த சமாரியர்கள் யார் என்று சொன்னால் அவர்களும் யூதர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து காலத்துக்கு ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அசிரியர்கள் அவர்களை கைது செய்கிறார்கள், சிறைப்பிடிக்கிறார்கள். சிறைப்பிடிக்கும் பொழுது இந்த சமாரியா இருக்குது இல்லையா, அந்த பகுதியில் உள்ள யூதர்களை கொஞ்சம் பேரை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறைப்பிடித்து அழைத்து சென்று விட்டார்கள். அழைத்து அவங்க சிறை கைதிகளாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க நாட்டில் உள்ள அசிரியர்கள் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சமாரியா என்கிற அந்த இடத்துல கொஞ்சம் அசிரியர்களை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிற யூதர்களும் புதுசாக அங்கேருந்து வந்த அசிரியர்களும் என்ன பண்ணுறாங்க, திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். அதனால் ஒரு சந்ததி உருவாகிறது. அவங்கள அசிரியர்களும் சொல்ல முடியாது, யூதர்களும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க வேறு இனத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் வேறு இனத்தை சேர்ந்தவர்கள். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து வரக்கூடிய அந்த புதிய சந்ததி தான் என்னது அப்படின்னா சமாரியர்கள். அவங்க தான் சமாரியர்கள். அப்போ இந்த யூதர்களை தவிர யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா திருமணம் செய்ய மாட்டார்கள். இங்கே வாழ்ந்த யூதர்கள் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி அசிரியர்களை திருமணம் செய்து கொண்டதினால் அவங்களை இவங்க எப்படி பார்க்காங்கன்னா அசுத்தமானவர்கள். அவங்க தேவனுடைய பார்வையில் அசுத்தமானவர்கள், தீட்டுப்பட்டவர்கள். அவங்க தேவனுக்கு முன்பதாக விலையேற பெற்ற ஜனமாக இருப்பதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி கீழே வாழ்ந்த மேலே வாழ்ந்த மற்ற யூதர்கள் அவர்களை மிக குறைவாக, ஒரு மனிதனை விட குறைவாக, ஒரு நாயை பார்ப்பது போல்தான் அவர்கள் சமாரியர்களை பார்ப்பார்கள். சமாரிகள் என்றாலே அவர்களுக்கு பிடிக்காது, மிகவும் வெறுக்கக்கூடிய நபர்களாகத்தான் சமாரியர்களை யூதர்கள் பார்த்தார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல போகும்பொழுது அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு காது கொடுத்து கேட்கல. உடனே சீஷர்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், வானத்திலேருந்து அக்னி இறக்கி என்ன பண்ணுறேன், இந்த ஜனங்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அழித்து போடுறோங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எத்தனையோ இடத்துல அவர் போகும்பொழுது ஜனங்கள் என்ன பண்ணல, அவர் வார்த்தையை கேட்கல. அங்கெல்லாம் அமைதியாக இருந்த சீஷர்கள் இந்த இடத்துல மட்டும் ஏன் வானத்திலேருந்து அக்னி இறக்கணும்னு கேட்குறாங்கன்னா, அந்த ஊர் எங்கே உள்ள ஊர் அப்படின்னா சமாரியாவில் உள்ள ஒரு ஊர், சமாரியாவின் ஒரு பட்டணம். அதனால தான் சீஷர்களுக்கு அவ்வளோ கோபம். ஏன்னா சீஷர்கள் எல்லாரும் யூதர்கள், அவங்களுக்கு சமாரியர்களை பிடிக்காது. இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து கேட்குறான், எனக்கு பிறன் யார் என்று கேட்குறான். அங்கே இயேசு கிறிஸ்து கதையை சொல்லுகிறார். யாருடைய கதையை சொல்லுகிறார்? ஒரு நல்ல சமாரியனுடைய கதையை சொல்லுகிறார். யாருக்கு சொல்றாரு? யூதர்களுக்கு சொல்றாரு. யாருடைய கதையை சொல்றாரு? நல்ல சமாரியன்னா. அவங்கள பொறுத்த வரைக்கும் சமாரியர்கள் யாரு கிடையாது, நல்லவங்களும் கிடையாது, தீட்டுப்பட்டவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து, நீ யாரிடத்தில் அன்பு செலுத்தணும்னா, நீ யாரை வெறுத்து ஒதுக்கி தீட்டு நினைக்கிறியோ அந்த சமாரியன் மீது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அன்பு செலுத்தணும். அதனால தான் நல்ல சமாரியன் ஒரு கதையை எங்கே சொல்கிறாரு. அவங்க யாராலும் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஸோ இதுதான் இந்த சமாரியர்களுடைய பின்புலம். இப்படிப்பட்ட இடத்துல வாழக்கூடிய ஒரு பெண் தான் அந்த சமாரிய பெண். இயேசு கிறிஸ்து, நல்லா பாருங்கள், இந்த வீடியோவில் கூட அந்த வார்த்தை வந்தது, நமக்கு வசனத்தில் அப்படி சொல்லப்பட வேண்டாலும் இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தின் வழியாக போனதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னதான்?
அந்த சமாரிய ஸ்திரியை பார்ப்பதற்காக, அவளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அந்த பட்டணத்தின் வழியாக கடந்து செல்லுகிறார். நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் என் ஒருவருக்காக, எனக்காக மட்டும் ஆண்டவர் செய்வாரான்னு கேட்டா, ஒரு நபருக்காக அவர் எத்தனை மைல் அங்கே நடந்து வந்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க. அதை சுற்றி போயிருக்கலாம், கப்பல் வழியாக பிரயாணப்பட்டு போயிருக்கலாம் அந்த பாதையின் வழியாக. ஆனால் இயேசு கிறிஸ்து 90 மைல்கள் நடந்து செல்லுகிறார். யாருக்காக? சமுதாயத்தால், எல்லா ஜனங்களால் ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, யாரால் ஏற்றுக்கொள்ளாத அந்த ஒரு சமாரிய பெண்ணுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா 90 மைல்கள் நடந்து சென்று அவளை காண அங்கே செல்லுகிறார். அன்னைக்கு ஒரு ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட். அந்த சமாரிய பெண்ணிற்கு இயேசு கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய ஒரு பிளானை, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு அந்த இடத்துல வைத்திருந்தார். அவர்கள் தேவனை சந்திக்கும்படியாக. அந்த சமாரிய பெண்ணுக்கு தெரியாது நான் போகும்பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து இருப்பார் என்று, அவளுக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். யூதேயாவிலிருந்து கலிலியாவுக்கு கிளம்பும் பொழுது, நான் போகும் பொழுது அங்கே நான் யாரை பார்க்க போகிறேன் என்றால், எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அந்த சமாரிய பெண்ணை நான் அங்கே பார்க்க வேண்டும். அவளுடைய வாழ்க்கையில் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை அவள் பருக வேண்டும் என்று முன்பதாகவே இயேசு கிறிஸ்து பிளான் பண்ணி தான் என்ன பண்ணுறாரு, அதன் வழியாக வருகிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் சொல்ல முடியும், நாம் யாரும் தேவனை தேடி வரவில்லை, இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேடி வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டிவைன் என்கவுண்டரை தருகிறார். அவரோடு இணைந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை அவர் அங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த சமாரிய பெண் ஏன் மதிய நேரத்தில் வருக வசனம் சொல்லுகிறது. அடுத்து வாசிக்கும் பொழுது 6வது வசனத்தை பாருங்க. 6வது வசனம் வாசிங்கள் ஒருவர். 6வது வசனம், அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையா இருந்தது. யூத நம்பர்ஸ் படி, நேரத்தின்படி 6ஆம் மணி வேலை என்றால் நம்முடைய நேரத்தின்படி அது மதியம் 12 மணி. மதியம் 12 மணிக்கு இயேசு கிறிஸ்து அந்த கிணற்றண்டையில் உட்கார்ந்து இருக்கிறார். நேரம் மதியம் 12 மணி. ஒரு ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா மதியம் 12 மணிக்கு தண்ணீர் பிடிப்பதற்காக அந்த கிணற்றண்டையில் வரவே மாட்டார்கள். அவருடைய கலாச்சாரம் என்னவென்றால், பெண்கள் காலையில் வருவார்கள். காலை நேரத்தில் சூரியன் உச்சி வருவதற்கு முன்பதாக வருவார்கள். இல்லை என்றால் மாலையில் வருவதுதான் பெண்களுடைய வழக்கம். எல்லா பெண்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைக்குள்ள கலாச்சாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் மற்ற எல்லா பெண்களோட, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, நண்பர்கள், உறவினர்கள், இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் வீட்டில் உள்ள காரியங்கள்லாம் பார்த்து விட்டு மாலையில் ஒரு 4-5 மணிக்கு தங்களுடைய வீட்டின் பாத்திரங்கள்லாம் எடுத்துட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊருக்கு பட்டணத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த கிணற்றில் போய் தண்ணி பிடித்து விட்டு வருவார்களாம். அப்போ இந்த டைமை எப்படி சொல்கிறாங்க, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, பெண்கள் எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு டைமா. என்ன டைமா? ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு டைம். ஃபஸ்ட்டு தண்ணி தூக்கிட்டு வருது ரிலாக்ஸ் டைம்னா, அந்த அளவிற்கு அந்த காலகட்டத்தில் பெண்கள் இருந்திருக்கிறாங்க, அவ்வளோ நெசுக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் ஜாலியாக மற்றவர்களோடு சேர்ந்து பேசிக்கொண்டு தன்னுடைய வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதை, எல்லா கதையும் பேசிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும், மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு சொல்லி அந்த தண்ணீர் பிடிப்பதற்காக பெண்கள் போயிட்டு வர டைம் அவங்க ஒருவருக்கு ஒருவர் மனதிலிருந்து அவங்க இருதயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, இருதயத்தில் உள்ள உணர்வுகளை பேசக்கூடிய, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டைம். எல்லா பெண்களும் அந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து போகணும் அப்படின்னு காத்து கொண்டு இருப்பார்களாம். அப்படிப்பட்ட ஒரு நேரம். ஆனால் இந்த பெண் அப்படிப்பட்ட ஒரு ரிலாக்ஸான ஒரு டைமை விட்டுட்டு எந்த டைமில் வர அப்படின்னா மதியம் 12 மணிக்கு வருகிறார். காரணம் என்னவென்றால், மதியம் 12 மணிக்கு ஒருவரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அங்கே வரமாட்டாங்க. யாருமே இல்லாத நேரத்தில் நான் போய்விட்டு வர வேண்டும் என்று தான் அவள் வருகிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, தன்னுடைய இருதயத்தில் உள்ளதை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்வதற்கு அவளுக்கு வாய்ப்பில்லை, யாரோடும் பழகுவதற்கான வாய்ப்பில்லை, யாரிடத்தில் பேசினாலும் குற்றப்படுத்துகிறார்கள். அவளை மிகவும் தாழ்வாகத்தான் நினைக்கிறாள். அதனால தான் மதியம் வருகிறாள். யாரிடத்தில் பேசுவதற்கு விரும்பவில்லை, எல்லாரும் என்னை ஒதுக்குவாங்க, யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு அவளே நினைத்து கொள்ளுகிறாள். மற்றவர்களும் அப்படித்தான் செய்கிறார்கள். ஒரு தாழ்வு மனப்பான்மையின் உச்சத்தில் எல்லாராலும் குற்றப்படுத்தப்பட்ட ஒரு இடத்தில் இந்த சமாரிய பெண் இருக்கிறாள். அப்போ வரும்பொழுதே பார்க்கிறாள் தூரத்தில் இருந்து. இன்றைக்கு எப்பொழுதுமே அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கிணற்றண்டில் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு,
உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. வரும்பொழுதே மனசில் யோசிச்சே வருவா, இவர் என்ன சொல்ல போகிறாரோ, இவர் எந்த ஊருக்காரரோ, இவர் என்னை எப்படி குற்றப்படுத்த போகிறாரோ, என்னை எப்படி கீழ்த்தனமாக பேச போகிறாரோ, வார்த்தைகளால் என்னை எப்படி காயப்படுத்த போகிறாரோ, அது எல்லாத்துக்கும் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டே என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த சமாரிய பெண் அங்கே வருகிறாள். அதனால தான் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டே அங்கே வருகிறாள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இருதயத்தில் ரொம்ப காயப்பட்டவர்கள் இன்னும் யாரும் தன்னை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் கடினமாகவே இருப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக இறங்கி பேச மாட்டாங்க. காரணம் என்ன, அவங்க அவ்வளோ கோபமானவர்களோ ரூடானவர்களோ கிடையாது. அவங்க அநேக காயங்களை பார்த்தவர்கள் இருதயத்தில். இன்னும் யாரும் காயப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் தன்னை எப்படி காட்டிக்கொள்வாங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷாக, கொஞ்சம் ரூடாக, கொஞ்சம் கோபமாக காட்டிக்கொள்வாங்க. ஆனால் மனதை பார்த்தீங்கன்னா பல காயங்களோடு அவங்க இருப்பார்கள். அதனால உங்களோட யாராவது ரூடாக இருந்தாங்கன்னா நீங்கள் வெளிப்புறத்தை பார்த்து அவங்கள எடை போட்டுறாதீங்க. இருதயத்தில் பல காயத்தோடு தான் இருப்பார்கள். தங்களை காத்து கொள்வதற்காக, இன்னும் யாரும் தங்களை ஏமாற்றி விடக்கூடாது, தங்களை காயப்படுத்தக்கூடாது என்பதற்காக சற்று கடினமாக இருப்பார்கள். இந்த சமாரிய பெண் அப்படி தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தவுடனே இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி தான் கேட்குறாரு. உடனே அவர் என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்க, நீர் யூதன், நான் சமாரிய பெண், இது தீட்டு, நீ வரக்கூடாது, கொடுக்கக்கூடாது, தண்ணி வேணுமா, உனக்கு பாத்திரமே கையில் இல்லை, நீ எப்படி தண்ணீர் குடிக்க முடியும்? இப்படி திருப்பி திருப்பி இயேசு கிறிஸ்துவோடு பேசுவதற்கு அவள் தயாராகவே இல்லை. ஏன்னா பேசினால் அவர் ஏதாவது தன்னிடத்தில் குற்றப்படுத்துவாரோ, தன்னை ஏதாவது சொல்லுவாரோ என்று சொல்லி இவளே என்ன பண்ணுறான்னா இயேசு கிறிஸ்து கிட்ட வருவதற்கு தயாராக இல்லாமல் தடை பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆனால் அவளுக்கு தெரியாது, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கிணற்றண்டை வந்தது அவள் ஒருவளுக்காக மட்டும்தான். அந்த ஒருவளுடைய இருதயத்தில், அவளுடைய இருதயத்தின் தாகத்தை தீர்ப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த கிணத்தண்டையில் வருகிறார். அடுத்து வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவளோடு பேச ஆரம்பிக்கிறார். பேசும்பொழுது கொஞ்சமாக அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாள். எப்படி அறிந்து கொள்கிறாள் பாருங்க. முதலாவது, அவள் ஒரு தெரியாத ஒரு நபரோடு பேசுவது போல் பேசுகிறார். 9ஆம் வசனத்தில் பாருங்க. 9ஆம் வசனத்தில், யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி என்ன சொல்றா, நீர் யூதனா இருக்க சமாரியர்களோடு என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? அப்போ ஆரம்பத்தில் அவர் எப்படி பார்க்கிறாள், இவள் யாரோ ஒரு யூதன், அவர் அவ்வளவுதான், ஏதோ ஒரு தெரியாத ஒரு நபர், ஒரு ஏலியன், ஒரு புறம்பான ஒரு நபர், அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாள். புறம்பான ஒரு நபர், நீ ஒரு யூதன், அவ்வளவுதான் அவளுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்தது. ஆனால் செல்ல கொஞ்சம் பேச அடுத்ததாக என்ன சொல்றார் பாருங்க. அடுத்து 11ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லை. முதலாவது நீ வெறும் யூதன் என்று சொன்னவள், யார் என்று தெரியாமல் பேசி கொண்டிருந்தவள், அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றா. இப்போ யார் என்று தெரியாமல் பேசவில்லை, சற்று மரியாதையோடு இயேசு கிறிஸ்துவோடு பேசுகிறார். என்ன சொல்றாரு? ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆண்டவரே நம்ம சொல்ற ஆண்டவரே சொல்றது இல்லை. அந்த மொழியில ஆண்டவரே என்ன சார், ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை. ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சார் தான் இருக்குது, லிட்டரலாக சார் தான் இருக்கு. அப்போ மரியாதையோடு இயேசு இடத்துல பேச ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் நீர் யூதன் என்று பேசினவ, யாருன்னே தெரியாமல் பேசினவ, அடுத்து கொஞ்சம் மரியாதையோடு இயேசு கிறிஸ்துல பேச ஆரம்பிக்கிறார். அடுத்து கொஞ்சம் பேச பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தை பாருங்க. 19 வாசிங்க. அப்பொழுது இந்த ஸ்ரீ அவரை நோக்கி, இப்போ ஆண்டவர் என்னவா மாறிட்டார்னா, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். பாருங்க, முதலாவது புறம்பான ஒரு மனிதன், யாருன்னே தெரியாது, அதிலிருந்து ஆண்டவராக பார்க்கிறார். ஆண்டவராக பார்த்தவர் அடுத்த ஸ்டெப்ல எப்படி பார்க்கிறார்னா தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். அடுத்து பேச இயேசு கிறிஸ்துவோடு உரையாட பார்த்தீங்கன்னா பின்பதாக வாசித்து பார்க்கும் பொழுது அவர் எப்படி பார்க்கிறார், நீர்தான் மேசியா என்பதை கண்டு கொள்ளுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய இருதயத்தை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய ஆத்மாவை சரிப்படுத்த இந்த உலகத்தில் ஒருவராலும் கூடாது. நீர்தான் மேசியாவாகிய கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? இந்த எல்லா சூழ்நிலையிலும் என்னை விடுதலை செய்ய, என்னுடைய இருதயத்தை ஆற்றுவதற்கு, என்னை திருப்திப்படுத்துவதற்கு ஒருவரால் தான் முடியும். அந்த ஒருவர் நீர்தான் அந்த இயேசு கிறிஸ்துவாகிய மேசியா என்பதை அந்த ஸ்திரீ கண்டு கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த அளவிற்கு அறிந்து வைத்திருக்கிறோம்? நான் போன வாரமே சொன்னேன், ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்ள ஒவ்வொரு நாள் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும், உறவாட வேண்டும் என்று சொன்னேன்.
எசேக்கியேல் 47 வாசிக்கும் பொழுது 3-5 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, முதலாவது எப்படி இருக்குதான், தண்ணீர் கணுக்கால் அளவு இருக்கிறதா, 1000 முழம் தூரம் கொண்டு போறாராம். அடுத்து தண்ணீர் எங்க வருகிறதா, முழங்கால் அளவு வருகிறதா. அடுத்த 1000 முழம் தூரம் ஆண்டவர் கூட்டிட்டு போறாரா, இடுப்பளவு வருகிறதா. அடுத்த 1000 முழம் கொண்டு போறாரா, நீச்சல் ஆழத்துக்கு தண்ணீர் வருகிறது. இதே போல ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அனுபவம் என்பது ஒரு நாள் என்னாகுது அப்படின்னா நிற்க போகிறதே இல்லை. இன்னும் ஆழம் என்ன பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னா, ஆண்டவரோடு நம்ம இன்னும் போய்கொண்டே இருப்போம். அதான் பாடலா பாடணும், கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, இன்னும் இடுப்பளவு போதாது. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆண்டவர் யாருன்னே தெரியாது, மரியாதைக்குரிய நபராக பார்க்கிறா, தீர்க்கதரிசியாக பார்க்குறா. அட் த ஃபைனல் அவள் பார்க்குறா, என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் என்னை விடுதலை செய்ய, என்னை ஆற்றி தேற்ற, என்னுடைய இருதயத்தின் காயங்களை பார்க்கக்கூடிய என்னை எல்லாரும் ஒதுக்கும் பொழுது என்னை ஒதுக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லா நேரங்களிலும் எல்லாமுமாக இருக்க நீர் மட்டும்தான் முடியும் என்பதை அறிந்து கொள்வது தான் ஆண்டவரை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அறிந்து கொள்வதனுடைய உச்சகட்ட நிலை. நான் போன வாரமே சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கிறாரா, அதுதான் நீங்கள் ஆண்டவரோடு வரக்கூடிய நிலை. நீங்கள் அவரோடு சஞ்சரிக்க எப்படி இந்த ஸ்திரீ அறிந்து கொண்டால் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாம் என்பதை அவரோடு பேச உரையாட தேவனோடு நேரம் செலவிட நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் யார் என்பதை இன்னும் அறிந்து கொண்டே வளர முடியும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், பல பேர் கணுக்கால் அளவு ஆண்டவரை அறிந்துகிறதுலே என்ன ஆயிடும் அப்படின்னா திருப்தி ஆகி விடுகிறோம். நம்ம இந்த கடலுக்கெல்லாம் போனோம்னா ஒரு சிலர் நல்லா என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க, ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்கன்னா கடலுக்குள்ளே போக விரும்ப மாட்டாங்க. சரி, நான் வந்துட்டோங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா செப்பலை கழட்டிட்டு காலை மட்டும் என்ன பண்ணுவாங்க, அதுவும் பேண்ட்டு எதுவும் என்ன ஆயிடக்கூடாது, நனைஞ்சிடாத அளவுக்கு கால் மட்டும் நனையிறது போல் நினைப்போம் இல்லையா. பல பேர் ஆண்டவர் எப்படி தான் வச்சுருக்கோம்னா, அப்படி ஓரமாக சர்ச்சுக்குன்னு வந்துட்டோம், கால் மட்டும் நனையிறது போல் ஆண்டவர் என்ன பண்ணிடுவோம், லைட்டாக ஒரு வாயை திறந்து சத்தம் இல்லாமலே ஒரு பாட்டை பாடிட்டு, கை தட்டி சத்தம் இல்லாமலே கை தட்டிட்டு, பிரசனத்தை கேட்குற மாதிரி பிரசனத்தை கேட்டுட்டு அப்படி கால் தொடுற போல் இருக்கட்டும், போதும். ஆண்டவரோடு எனக்கு இருக்கக்கூடிய உறவு அது போதும், ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அனுபவம் இது எனக்கு போதும். இந்த கணுக்கால் அளவுலையே பல பேர் என்ன ஆயிரும் அப்படின்னா போதும் என்று இருந்து விடுக்கிறோம். ஏன்னா நம்ம இன்னும் ஆழத்துக்கு போனோம்னா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார், இன்னும் உள்ள இழுத்துவாருன்னு கணுக்கால் அளவுலேயே நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா, கணுக்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீ நீச்சல் ஆழத்துக்கு வா. உன் வாழ்க்கையில் உன் கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை. நீச்சல் ஆழத்துக்கு போனதுக்கப்புறம், நீச்சல் ஆழம்னா என்ன, கணுக்கால் அளவு தண்ணியில் நீங்கள் எப்படினாலும் ஸ்ட்ராங்காக இருந்துடலாம், உங்கள் சுய பலத்தால் நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்றுடலாம். ஆனால் நீச்சல் ஆழத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்க முடியுமா, உங்கள் கால் கை வச்சு முடியாது, நீங்கள் மூழ்குவீங்க. தண்ணீர் அடித்து செல்லுகிற விதத்தில் என்ன பண்ணுவோம், நாமும் அடித்து செல்லப்படுவோம். அதுதான் நீச்சல் ஆழம். ஆண்டவரோடு உறவாடுகிற அவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுபவம் கணுக்கால் அளவு, இடுப்பளவு, முழங்கால் அளவு அல்ல, ஆண்டவரோடு இன்னும் நெருங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமும் நீங்கள் ஒருவர் தான், என்னால் என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், எல்லாரும் என்னை ஒதுக்கினாலும் நீங்கள் என்னை ஒரு நாள் ஒதுக்கலை, யார் எனக்கு உதவி செய்யாட்டாலும் நீர் ஒருவர் எனக்கு உதவி செய்ய இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக அறிந்து கொள்ளுகிற உறவாடுகிற அந்த அனுபவத்தை இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீக்கு கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் நம்முடைய கிணற்றின் அருகே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நமக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை, என் வாழ்க்கையில் மேசியாவாகிய கிறிஸ்து நீர்தான். அதுக்கு என்ன அர்த்தம், அறிவளவில் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாம் என்று அறிந்து கொள்வது அல்ல, தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமும் நீங்கள் தான் அறிந்து கொள்வது தான் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வாழ்க்கையில் ருசிக்கிற அந்த அனுபவம். ஆண்டவருடைய இதய ஏக்கம் அதுதான். பாருங்க, ஆண்டவர் அறிந்து கொள்வதற்காக 90 மைல் நடந்து வருவார்னா, உங்களுக்காக எனக்காக 90 மைல் இல்லை, 900 மைல் கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நடந்து வந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் he is always waiting at the well. எல்லா நாளும் கிணற்று வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம வருவோமா அவர் அறிந்து கொள்வோமா, அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீர்கள் அறிந்து கொள்வோமான்னு ஒவ்வொரு நாளும் he is waiting for us. அவர் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிற அந்த அனுபவத்தில் வளருவதற்கு நம்ம இந்த கால நேரத்தில் அர்ப்பணிப்போம். நாம் பல நேரங்களில் ஓடுகிற ஓட்டத்தில் நீரூற்றண்டை வருகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை, கிணற்றண்டை வருகிறோம். ஆனால் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து விட்டு
பக்கத்தில் இருக்கக்கூடிய இயேசு என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா, பார்க்கறதுக்கு நாம் தயாராக இல்லை, பார்த்தாலும் பேசுவதற்கு தயாராக இல்லை, பேசினாலும் உடனே முடிச்சுட்டு கான்வர்சேஷன் முடிச்சுட்டு ஓடுவதற்கு தான் தயாராக இருக்கு. நான் வேகமாக கடந்து செல்கிறேன், 10 ஆயிடுச்சு. தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது எங்கே என்ன இருக்குது? நீரூற்று இருக்குது, கிணறு இருக்குது. கிணறுல தண்ணி பிடிக்கிறதுக்காக வருகிறாள். ஆனால் உண்மையிலே அவள் எந்த கிணத்துலேருந்து தண்ணி பிடிச்சிருக்கணும்? அவள் அந்த கிணத்துல தண்ணி பிடிக்க வந்தா. ஆனால் அவளுக்கு உண்மையிலே அவள் எந்த கிணத்துல தண்ணி பிடிச்சிருக்கணும்? பசங்க ஒரு கிணறு தானே பஸ் இருக்குங்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைஸில் கரெக்டாக ஒருத்தவங்க சொன்னாங்க. ஜீவ பரவாயில்ல, உன் நேம் என்னப்பா? வருண், பரவாயில்ல. ஜீவ ஊற்றாகிய கிணறு எங்கே இருக்குது? அந்த கிணத்து பக்கத்திலே இருக்குது. கிணற்றின் மேலே இன்னொரு கிணறு என்ன பண்ணியிருக்குது? என்ன பண்ணுது? உட்கார்ந்துட்டு இருக்குது. அந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? கிணற்றின் அருகே ஜீவ ஊற்றக்கூடிய இன்னொரு கிணறு இருக்குது. அவர் யாரு? தேவனாக இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். ஆனால் இவ அந்த தண்ணியை பிடிக்க போயிட்டு இருக்கிறா. ஆனால் உண்மையிலே அவருடைய ஆத்மாவுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய கிணறு எங்கே இருந்துச்சுன்னா அது பக்கத்திலே இருந்துச்சு. அது பக்கத்திலே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அவளுக்காக. நீ தண்ணி அதில் பிடிக்கக்கூடாதுமா, உனக்கு தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னா பக்கத்துலேயே நான் உட்காந்துருக்கேன் பாரு, என்னிடத்திலிருந்து ஊழுகிற ஊற்று, நான் தருகிற தண்ணி தான் உன்னுடைய ஆத்மாவை என்ன பண்ண முடியும் அப்படின்னா உன் ஆத்மாவின் தாகத்தை தீர்க்க முடியும்னு இயேசு கிறிஸ்து அங்கே காட்டுகிறார். நம்ம இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பாருங்க, பல நேரங்களில் உண்மையான நம்ம தண்ணீர் மொண்டு கொள்ள வேண்டிய ஜீவ ஊற்றாகிய அந்த கிறிஸ்துவாகிய கிணற்றை விட்டு இந்த உலக கிணற்றிலிருந்து தினந்தோறும் தண்ணீர் மொண்டு கொண்டே இருக்கிறோம். நாம் நினைத்து கொள்ளுகிறோம் அது நமக்கு திருப்திப்படுத்தும், நம்மை சரி பண்ணும், நம்முடைய இருதய ஹேர்ட்டை, நம்ம இருதயத்தில் உள்ள வலிகளை காயங்களை சரி பண்ணிடும், அதுலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டே தான் இருப்போம். ஒவ்வொரு நாள் இந்த வறண்ட வெயிலில் போய்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் அது என்ன பண்ணல அப்படின்னா தன்னுடைய தாகத்தை தீர்க்கவே இல்லை. நம்முடைய தாகத்தை தீர்க்காது. நாம் தவறான இடத்தில் தண்ணீர் மொண்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரிடத்துல ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ள தான் அவரிடத்திலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்ள அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னா நேரம் போகிறதே தெரியக்கூடாது. நான் போன வாரத்தில் தான் இந்த காரியத்தை கற்றுக்கொண்டேன். பல நேரத்தில் நாம் மொண்டு கொள்ளுகிற தண்ணீர் எங்கே தெரியுமா? பொழுதுபோக்கு என்கிற தண்ணீரைத்தான் பல நேரங்கள் என்ன பண்ணுறோன்னா, சரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எல்லா மனுஷங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம், இந்த பொழுதுபோக்காக ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டோ சோஷியல் மீடியாவோ ஃபோனோ இப்படி ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுவோம். அல்லது இந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது காரியங்கள், குடிக்கிற பழக்கமோ போதைப் பொருட்களோ, இது ஏதாகிலும் ஒரு வகையில் என்னுடைய இருதயத்தினுடைய வலியை, தாகத்தை, காயத்தை, என்னுடைய தாழ்வு மனப்பான்மையை சரி செய்துவிடும் என்று சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய கவனத்தை திருப்புறோம். காரணம் என்னென்னா இருதயத்தில் உள்ள காயமும் வலியும் நம்மை அந்த அளவு காயப்படுத்தி இருக்கிறது. இதில் நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தண்ணி தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா பொழுத போக்குறதுக்கு தான் என்ன பேர் அது, அதனால அதுக்கு என்ன பேர்? பொழுது போக்கு. பாருங்க, அதில் என்னதான் அர்த்தம்னா பொழுத போக்க முடியாட்டி தான் என்ன பண்ணணும், அந்த பொழுதுபோக்கை நம்ம பயன்படுத்துறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நேரம் எடுத்து நேரத்தை ஒதுக்கி அந்த பொழுதை போக்குவதற்கு நேரத்தை கொடுத்து கொண்டு இருக்கு. இல்லை, நமக்கு பொழுது போக்கவே வேண்டாம். ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா, ஆண்டவரோடு உறவாடினீங்கன்னா, ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்த ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன்னு இப்போ நம்ம பாடின பாட்டு அழகான கண்கள், ஒரு பாட்டை பாடினீங்கன்னா அப்படியே ஆண்டவரோடு இருக்க நமக்கு பொழுது போகிறதே தெரியாமல் நேரம் என்ன பண்ணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் போகும். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பொழுதை போக்குவதற்கு நமக்கு என்ன தேவையில்லை, வேறு எதுவும் தேவையே கிடையாது. இந்த உலகம் எல்லாம் அப்படி தான் இருக்குது. எல்லாரும் இப்படி தான் செய்கிறாங்க. எல்லாரும் தவறான கிணற்றிலும் தண்ணீர் மொண்டு கொண்டு இருக்கிறார்கள். நீங்களும் நானும் தவறான கிணற்றில் தான் தண்ணீர் மொண்டு கொண்டு இருக்க போகிறோமா, அல்லது அருகிலேயே காத்து கொண்டு இருக்கிற ஜீவ ஊற்றாகிய கிணற்றிலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்ள போகிறோமா? தவறான கிணற்றிலிருந்து அவங்க தண்ணி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் மீண்டும் மீண்டும் அவள் எல்லாருமே ஒதுக்குகிறார்கள். இந்த மனிதன் ஒருவேளை என்னுடைய இருதயத்தின் அன்பை புரிஞ்சுக்குவாரா, என்னுடைய காயத்தை ஆற்றுவாரா, நீ ஏற்றுக்கொள்வாரா? எந்த மனிதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான், இவர் ஏற்றுக்கொள்வாரா? திருமணம் செய்கிறாள்,
சரி வரல, 2வது திருமணம் செய்கிறாள், சரி வரல, 3வது 4வது 5வது மீண்டும் 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 தவறான கிணற்றை எடுத்துக்கொண்டே இருக்கிறாள், தண்ணீர் மொண்டு கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு தெரியும் இந்த கிணற்றிலிருந்து வருகிற தண்ணீர் என்னுடைய ஆத்ம தாகத்தை தீர்க்க முடியவில்லை, என்னுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியவில்லை. ஆனாலும் மீண்டும் மீண்டும் அதே பாவத்தில் அதே காரியத்தில் மீண்டும் மீண்டும் விழுந்து விடுகிறார், மீண்டும் மீண்டும் விழுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலோ பல காரியங்கள் நமக்கு தெரியும், இது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கான தீர்வு இல்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் அதே காரியத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் சாத்தான் நம்மை அதிலேயே விழ வைத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க, அவள் அத்தனை முறை விழுந்தாள் என்பதை தெரிந்துதான் இயேசு கிறிஸ்து அவளுக்காக காத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நிச்சயம் இருக்கிறது? அவள் இத்தனை முறை விழுந்தவள் இப்போது என்கிட்ட வருவாளான்னு தெரியாது, மீண்டும் அவள் அதிலே விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எத்தனை முறை விழுந்தாலும் இயேசு கிறிஸ்து கிணத்தண்டையில் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு தான் இருப்பார். நீங்கள் எந்த தவறான கிணற்றிலும் தண்ணீர் மொண்டு கொண்டு இருக்கிறீர்களோ அதன் அருகிலேயே ஆண்டவர் இருப்பார். எந்த நேரமும் ஃபோன்லேயே நம்முடைய நேரத்தை கொடுக்குறோமா? எந்த தவறான பழக்கங்கள், தவறான உறவுகள் ஏதாவது நம்முடைய இருதயத்தை ஏதாவது ஒரு வகையில் திசை திருப்புவதற்கு நாம் வைத்துக் கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் எல்லா தவறான ஊற்றண்டையிலும் இனிமேல் மறந்துடாதீங்க, நீங்கள் எடுக்கிற எல்லா தவறான ஊற்றின் அருகிலும் ஜீவ ஊற்றாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறார், காத்து கொண்டே இருக்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயம் தேவையில்லாத காரியங்களை பார்க்கும் பொழுதோ, தேவையில்லாத நபர் இடத்துல பேசும் பொழுதோ, உங்கள் இருதயத்துக்கு தேவை என்று நீங்கள் இச்சிக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலையும் ஜீவ ஊற்றாகிய இயேசு கிறிஸ்து அதன் அருகில் உட்கார்ந்து இருக்கிறார். மகனே மகளே, அது உனக்கு என்ன பண்ணாது? உன்னுடைய வாழ்க்கைக்கு திருப்தியை தரவே தராது. உன்னுடைய ஆத்மாவின் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒன்னே ஒன்று ஃபோன் இல்லை. ஃபோனை வைத்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைபிளை எடு. இல்லை அதுக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கிற என்னை அறிந்து கொள், என்னோடு நேரம் செலவிடு, என்னோடு கூட நீ இருக்க நீச்சல் ஆழத்துக்கு வர வர உன் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், அது எல்லாவற்றையும் காயங்களை கட்டக்கூடியவர் யார் என்றால் நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்முடைய ஆத்ம தாகத்தை அவர் ஒருவர் தான் தீர்க்க முடியும். நான் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் வேகமாக சொல்லுகிறேன். பாஸ்கர் அவருடைய கோட், 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரிய விஞ்ஞானி, ஸ்கூலில் கூட படிச்சிருப்போம், ஃபிசிக்ஸ்லாம் படிப்போம். அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? எல்லா மனிதனுடைய இருதயத்திலும் there is a God shaped vacuum in every human being. எல்லா மனிதனுடைய இருதயத்திலும் தேவனால் உருவாக்கப்பட்ட வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஆண்டவர் ஒருவரால் மட்டுமே முடியும், வேற எந்த காரியத்தினால் நிரப்ப முடியாது. ஆண்டவர் ஒருவரை நிரப்ப முடியும். ஏன்னா அது ஆண்டவரே டிசைன் பண்ண ஒரு வெற்றிடம், அதை அவரும் அவருடைய பிரசன்னம் மட்டும்தான் நிரப்ப முடியும். ஆனால் மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் அந்த சமாரிய பெண்ணை போல இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாமோ தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்மையே நாம் பல நேரங்கள் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நாமே பல நேரங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாமே நம்மை ஒதுக்குகிறோம். மற்றவர்கள் ஒதுக்குவது ஒரு சைடு, நாமே நம்மை ஒதுக்கி கொள்ளுகிறோம். நான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, வரக்கூடாது, வர முடியாது, நான் அதுக்கு தகுதி இல்லை. இந்த சமாரிய பெண் அப்படித்தான் இருந்தார். நான் ஆண்டவர்கிட்ட வர தகுதி இல்லை, ஏன்னா நான் மீண்டும் மீண்டும் பல பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எத்தனை முறை விழுந்த, என்ன பண்ண, எல்லாமே எனக்கு தெரியுமா, எல்லாமே எனக்கு தெரியும். ஆண்டவர் அதை பேசியிருக்கும் எவ்வளோ அழகாக டீல் பண்ணுறாரு பாருங்க. அவர்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு உண்மையான தேவையான ஜீவ நீரூற்று நான் தான், உண்மையான நீரூற்று நான் தான் சொல்கிறாரு. தவறான நீரூற்றை எடுத்துக்கொண்டிருந்த இல்லை, உண்மையான நீரூற்று நான் தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், சாராள் நினைத்து கொண்டால் இனிமேல் எனக்கு குழந்தை பிறக்காது, என்னுடைய ஆகாரினுடைய அடிமை பெண்ணாகி ஆகாரின் மூலமாக குழந்தை பிறக்கும். தவறான நீரூற்றை தேர்ந்தெடுத்தாள். அந்த நீரூற்று திருப்தி படுத்துச்சா சாரால? அந்த நீரூற்றை தேர்ந்தெடுத்தது யாரு? ஆபிரகாமா? இல்லை. ஆகாரா? இல்லை. சாராள் தான் தேர்ந்தெடுத்தாள். இனிமேல் எனக்கு குழந்தை பிறக்காது, நீங்கள் என்ன பண்ணுங்க, அவளை கல்யாணம் பண்ணுங்க. நான் ஆகார கல்யாணம் பண்ணி வச்சதே யார் தான்? சாராள் தான். ஆனால் குழந்தை கூட பிறக்கலை, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான். கற்பம் தரித்த உடனே சாராளுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் தவறான நீரூற்று என்ன பண்ணிட்டேன், தண்ணீர் மொண்டுட்டேன். அதை என்ன பண்ணாது, திருப்திப்படுத்தாது. ஆண்டவர் பார்க்கிறார், நீ தவறான நீரூற்று தான் பண்ண, ஆனால் உண்மையான ஜீவனூற்ற சரியான வழியில் ஆண்டவர் கொடுக்கிறார். ஈசாக்கு தான் ஆண்டவர் தருகிற நீரூற்றிலிருந்து வரக்கூடிய சந்ததியாக இருந்தது.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி தவறான நீரூற்றிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள், தவறான பாவத்தில் மீண்டும் மீண்டும் விழுந்து போகிற காரியங்கள், தேவனுடைய வராமல் நாம் எப்படியெல்லாம் நம்முடைய நேரத்தை கழிக்கிறோமோ, பொழுதை போக்குகிறோமோ, அது எல்லாமே தேவனுடைய வர முடியாமல் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் தான். எல்லாமே ஆண்டவர் எப்படி அழகாக டீல் பண்ணுறாரு பாருங்க. 4ஆம் அதிகாரத்தில் அடுத்து வாசிங்க. 4ஆம் அதிகாரத்தில் 15 வாசிங்க அந்த வசனத்தை. 15, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, இப்போதான் அந்த ஸ்திரீ ஒரு இடத்துக்கு வருகிறா. அப்போ எனக்கு உண்மையான ஒரு தேவை இருக்கிறது, அதை நீங்கள் தாங்கன்னு இப்போ தான் வர ஆண்டவர்கிட்ட. அது வரைக்கும் ரூடாக பேசிகிட்டு இருக்கிறா. நான் தண்ணி தர மாட்டேன், பாத்திரம் இருக்கா, உனக்கு நான் பிடிக்காது, இப்படி ரூடாக பேசிகிட்டு இருக்கிறா. இப்போ தான் ஆண்டவர் சொன்ன உடனே மனசில் புரிகிறது, ஆமாம் இந்த உலகத்தில் எதுவும் என்ன பண்ணாது, திருப்திப்படுத்தாது, எதுவும் என்னை கம்ப்ளீட் பண்ணாது. நம்ம பல நேரங்களில் திருமணமான புதுசில் இல்லை திருமணத்துக்கு முன்பதாக நம்ம இந்த மாதிரி கோட்லாம் போட்டிருப்போம். நான்லாம் போட்டிருக்கிறேன். நம்ம எப்படின்னா அது எப்படி சொல்கிறது, நம்ம தனியாக இருக்கிறோம், அவங்க வந்ததோடனே நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிரும், கம்ப்ளீட் ஆயிரும், முழுமையாயிரும். அது ஓரளவுக்கு இந்த உலகத்தில் உண்மைதான். ஆனால் உண்மையிலே உங்களுடைய ஆத்மா, உங்களுக்கு வாழ்க்கை துணை வந்தவுடனே கம்ப்ளீட் ஆயிருமானா, ஆத்மா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒன்று தான், உங்கள் ஆவி தேவ ஆவியோடு, பரிசுத்த ஆவியோடு இணையும் போது மட்டும்தான் உங்கள் லைஃப் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகும். அதுதான் இந்த முழுமையான அந்த கம்ப்ளீட்னஸ் அவர் சமூகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த உலகம் எல்லாம் ஓரளவு கொடுக்கலாம், ஓரளவு கொடுக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முழுமையான திருப்தி, முழுமையான அந்த முழுமை எங்கே கிடைக்கும்னா ஆவியானவர் இணையும் போது மட்டும்தான். அப்போ இவளுக்கு புரிகிறது, ஆமாம் நான் எத்தனையோ நபர் இடத்துல போனேன், எங்கெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே என்னுடைய இருதயத்தை என்ன பண்ண முடியல, திருப்திப்படுத்த முடியலை. எல்லாமே என்ன தான் பண்ணுச்சுன்னா திருப்பி என்னை காயப்படுத்த தான் செய்யுது. வார்த்தைகளாலும் என்னுடைய எமோஷன்ஸை, என்னுடைய உணர்வுகளை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தியே தான் மிச்சமே ஒழிய எங்கேயுமே எனக்கு திருப்தி கிடைக்கவில்லை. அதனால் மிகவும் நெருக்கப்பட்ட அழுத்தப்பட்ட இடத்தில் இருந்தவ கேட்குறா, எனக்கு அந்த தண்ணீரை தாங்க, எனக்கு தாகம் உண்டாகாத ஜீவன் நீரூற்றை தாங்க, என்னுடைய இருதயம் அவ்வளோ உடைந்து போய் இருக்கிறது என்று ஆண்டவர்கிட்ட கேட்குறா. ஆண்டவர் அங்கே தான் இப்படி டீல் பண்ணுறாரு பாருங்க. தான் கேட்ட உடனே ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அடுத்த வருஷம் 16 வாசிங்க. ஏசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு. ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அழகாக அதை டீல் பண்ணுறாரு பாருங்க. அவளுடைய இருதயத்தின் உள்ள காயங்களை, உனக்கு தண்ணீர் தானே வேணும், ஜீவ தண்ணீரை நான் தர்றேன், என்னுடைய சமூகத்தில் தருகிறேன். ஆனால் என் சமூகத்தில் அந்த ஜீவ தண்ணீரை நீ பருகுவதற்கு முதலாவது உன்னுடைய இருதயத்தில் உள்ள காயங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா சரிப்படுத்தணும். நான் பல நேரங்கள் நினைத்துக் கொள்ளுகிறோம், தேவ சமூகத்தில் நம்ம இருக்கும் பொழுதே நமக்கு எல்லாமே சரியாயிரும். இல்லை, நம்முடைய இருதயத்தில் பல காயங்கள் இருக்கிறது, பல வடுக்களாக பல காயங்கள், பல அழுத்தங்கள், பல வார்த்தையினால் வந்த காயங்கள், இப்படி பல காயங்கள், சிறு வயதிலிருந்து நாம் வளர்ந்ததில் பல காயங்கள், பல நபர்களால் வந்த காயங்கள், குடும்பத்தால் வந்த காயங்கள், இப்படி பல காயங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அழகாக காயத்தை டீல் பண்ணுறாரு. நீ போய் என்ன பண்ணு, உன் புருஷனை அழைத்து கொண்டு வாங்குறாரு. கரெக்டாக அவருடைய இருதயத்தில் எதினால் காயப்பட்டாலோ அதையே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மீண்டும் டச் பண்ணுறாரு. அது வரைக்கும் இருந்தவளால் என்ன பண்ண முடியல, அதுக்கப்புறம் இருக்க முடியல, உடைந்து அழுகிறார். வசனத்தை சொல்லப்படல, அந்த வீடியோலாம் பார்த்துருக்கோம். அவளுடைய இருதயம் எதினால் அதிக காயப்பட்டது, ஆண்டவர் அதை டச் பண்ணுறாரு. சொல்கிறார், 5 பேரை நீ திருமணம் பண்ணியிருந்த, இப்போ உனக்கு இருக்கிறவனு என்ன, யார் கிடையாது, உன்னுடைய புருஷன் கிடையாது. அவருடைய இருதயத்தின் காயத்தை ஆண்டவர் தொடுகிறார். மற்ற எல்லாரும் தொடும் பொழுது மீண்டும் மீண்டும் அதை என்ன பண்ணாங்கன்னா குத்தி காட்டி கொண்டே இருந்தார்கள். அவள் செய்த தவறை மீண்டும் மீண்டும் குத்தி காட்டினார்கள், மீண்டும் மீண்டும் அவளை குறை சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை டீல் பண்ணும்போது குத்தி காட்டலை, அதில் இருக்கக்கூடிய காயத்தை ஆற்றுகிறார். அதனால் இருதயத்தில் உள்ள காயத்தை ஆற்றுகிறார். அதை ஆற்றின பின்பு தான் சொல்றாரு, இப்பொழுது என்னுடைய ஜீவ தண்ணீர் என்ன பண்ற நீ பாரு. நம்முடைய இருதயத்தில் உள்ள காயங்களை, நம்முடைய இருதயத்தில் உள்ள உணர்வுகளை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்ல, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா யாராவது ஒருத்தர் புரிஞ்சுட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க பின்னாடி என்ன பண்ணிட்டு இருப்போம், போய்கிட்டு இருப்போம். இல்லை,
உண்மை என்னவென்றால் உங்களுடைய இருதயத்தை, உங்கள் உணர்வுகளை அப்படியே ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் காயங்களை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் இருதயத்தில் உள்ள அழுத்தங்களை, காயங்களை சரிப்படுத்தக்கூடிய, தொட்டு சுகமாக்கக்கூடிய ஒரே ஜீவ தண்ணீராக நீரூற்று யாருதான்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆண்டவர் கரெக்டாக அதை டச் பண்ணுறாரு, உடனே உடைகிறாள். உடைந்தோடனே ஆண்டவத்தில் சொல்லுகிறார், இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிற மேசியாவாகிய கிறிஸ்து நான் தான் என்பதை இப்பொழுது உணர்ந்துக்கொள். அப்போதான் முழுமையாக நீச்சல் ஆழத்துக்குள் செல்லுகிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் யார் யாரோ சரி பண்ண முடியும், எந்தெந்த சூழ்நிலையை சரி பண்ண முடியும்னு நிறைய காரியத்தை பின்பதாக போனேன். ஆனால் இப்போ தான் தெரிகிறது, நான் போன எல்லாமே என்னை காயப்படுத்த தான் செய்தது ஒழிய ஒன்றுமே என்னை சரிப்படுத்தலை. மேசியாவாகிய கிறிஸ்து நீர்தான் என்னுடைய இருதயத்தை சரிப்படுத்த முடியும் என்பதை அங்கே உணர்ந்து கொள்கிறாள். தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாள். அதை அவளுடைய இருதயம் சரியாகி விட்டது என்பது எப்படி தெரிகிறது? அதுவரை யாரையுமே பார்க்க விரும்பாத, எல்லாரையும் பார்த்து பயப்பட்ட, எல்லாராலையும் ஒரு ரிஜெக்ஷன் இருக்குமோன்னு பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ காயம் குணமாயி ஆண்டவரோடு உறவாட ஆரம்பித்த உடனே யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளாட்டுன்னு பரவாயில்ல, நான் எல்லா இடத்துலையும் போகிறேன். என்ன பண்ணுறா? போய் கிராமம் முழுவதற்கு என்ன பண்ணுறா? அவர்தான் மேசியாவாகிய கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எதுவும் மாற்ற முடியாது, அவர் ஒருவர் தான் மாற்ற முடியும் என்று மொத்த கிராமத்தை இங்கே கூட்டிகிட்டு வரார். இயேசு கிறிஸ்து நண்டையில் அழைத்து கொண்டு வருகிறார். நம்முடைய இருதயம் குணப்பட்ட பின்பு நாம் மற்றவர்கள் என்னப்படுத்த முடியும்னா குணப்படுத்த முடியும். நம்முடைய இருதயத்தின் காயங்களை பார்க்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய, நான் நினைக்கிறேன், ஒருவர் கூட அந்த ஸ்திரீயை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அவள் வாழ்கிற வாழ்க்கையே ஒரு தனிமையாகத்தான் இருக்கும். அவளை எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உண்மையான அன்பை யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையான அன்பு அந்த தவறான நீரூற்று அண்டைக்கு அருகிலேயே இருந்தது. ஜீவ நீரூற்று அதன் அண்டையிலே இருந்தது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ தவறான நீரூற்று அண்டையில் தண்ணீர் கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு நாளும் நம்மை திருப்திப்படுத்தாது என்பது. ஆண்டவரோடு உறவாடும் பொழுது, நீச்சல் ஆழத்துக்கு செல்லும் பொழுது, அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும் பொழுது, ஜீவன் நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்கள் முழுவதையும் நிரப்பி நம்மை திருப்திப்படுத்த போதுமானவர். எல்லாரும் இருக்கிறவங்களை கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் மீண்டும் விழுந்து போகிற பல சூழ்நிலைகள், மீண்டும் மீண்டும் காயப்படுகிற, என்னை ஒருவரும் புரிந்து கொள்ளவில்லை, எனக்கென்று யாரும் இல்லை. உண்மைதான், அதற்காக நீங்கள் தவறான நீரூற்றண்டையில் போகணும்னு அவசியம் கிடையாது. ஜீவன் நீரூற்றண்டை அருகிலேயே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவன் நீரூற்று அருகிலே இருக்கிறது. உங்களுக்காக பல மைல்கள் வருவதற்கு கூட அவர் தயாராக இருக்கிறார். உங்கள் ஒருவருக்காக, யாருக்கு தெரியும், இந்த ஆராதனையில் உங்கள் ஒருவருக்காகத்தான் இந்த முழு பிரசங்கத்தை ஆண்டவர் பண்ண வச்சிருக்கலாம். உங்கள் ஒருவருக்காகத்தான். நீங்கள் நினைத்து கொள்ளுங்க, நீங்கள் சாதாரண நினைத்து விடாதீர்கள். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? என்னுடைய இருதயத்தினுடைய உணர்வுகளை, காயப்பட்ட இருதயத்தை, என்னுடைய இந்த தாழ்வு மனப்பான்மை, ஆண்டவர் அண்டே வர முடியாத இந்த சூழ்நிலையை, அந்த ஸ்திரீ அப்படித்தான் இருந்தால், ஜீவன் நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்து யாரும் அறியாத அந்த இருதயத்தை அவர் அறிந்தார். அவளை தேடி இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த காலை நேரத்தில் நம்முடைய வறண்ட மத்தியான வேலையில் ஒவ்வொரு நாளும் நம்ம தவறான நீரூற்றண்டை போய்கொண்டிருக்க அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். நீ என்னோடு உறவாடுவதற்கு, என்னுடைய ஜீவன் நீரூற்றி பருகுவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? ஏன்னா யாருமே புரிந்து கொள்ளாத நம்மை புரிந்து கொண்டு தேடி வந்த நல்ல தெய்வம் அவர் ஒருவர் தான். அவரை பார்த்து எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசர். நம்முடைய தப்பிதங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அறிந்துதான் அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நன்றாய் அறிந்து தேடி வந்த ஒரே ஒரு நிமிஷம். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் உங்களுடைய இருதயத்தின் அழுத்தங்களோ, உங்கள் கண்ணீரோ யாருக்கும் புரியலன்னு நீங்கள் நினைத்து கொண்டு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ இல்லைப்பா, நீ ஆரம்பத்திலிருந்து உன்னுடைய கண்ணீரோ, உன்னுடைய இருதயத்தின் அழுத்தங்களோ, யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாத உன்னுடைய இருதயத்தின் ஆழங்கள்
உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். நான் ஏன் இப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். ஆனா அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். He knows everything. உங்களுடைய இருதயத்தின் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும். காரணம், அவர் தான் ஜீவ நீரூற்று. அவர் மட்டும்தான் உங்கள் இருதயத்தில் சிறு வயதிலிருந்து நீங்கள் கடந்து வந்த எல்லாவற்றையும், உங்கள் கட்டுப்பாட்டை மீறி உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய காயங்கள், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகள், வார்த்தைகளால் பட்ட அவமானங்கள், எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கின சூழ்நிலைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட உங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து பல மைல்கள் நடந்து வருகிறார். உங்களுக்காக காத்து கொண்டு வருகிறார். நீங்க உங்களுடைய இருதயத்தை திறக்காமல் அவர் ஒரு நாளும் உங்களை நீச்சல் ஆழத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. அவரை பார்த்தவருடைய அன்பை உணர்ந்தவளாக சொல்லுவோமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே, ஆமாண்டவரே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உங்களுடைய குடும்பத்தால தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே, ஆமாப்பா, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணீரை நான் காண்கிறேன். உன்னுடைய இருதயத்தில் வார்த்தைகள் இல்லாத எல்லா உணர்வுகளையும் நான் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னு தெரியல. ஆண்டவர் உங்களுடைய வேதனைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவர் சமூகத்தில் வரும் பொழுது உங்களுடைய இருதயத்தை அவருடைய ஜீவன் நீரோற்றால் நிரப்புவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆண்டவரத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய இருதயம் முழுவதையும் உங்கள் சமூகத்தில் ஊற்றுகிறேன். இந்த வார்த்தையினால் ஆண்டவரத்தை அறிக்கையிடுங்க. ஏன்னா ஆண்டவர் அதற்காகத்தான் எதிர்பார்க்கிறார். அந்த ஸ்திரீ தேவனோடு பேச 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 என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் நீங்கள் தான், நீங்கள் இல்லாமல் என் வாழ்க்கை மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்பதை அவர் அறிந்து கொண்டால், இந்த காலை ஆராதனை முடிக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் அப்படி முடிக்கணும். ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே நீங்கள் தான். என் வேதனைகளை, என்னுடைய கண்ணீரை, என்னுடைய காயங்களை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுங்க, அது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் உன் மீது அன்புள்ள தேவன் யார் என்று தேவன் சொல்லுகிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்து ஆராதிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக உமது பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, உமது பிள்ளைகளோடு நீங்கள் பேசின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி இன்னும் அதிகமாக நீச்சல் ஆழத்துக்குள் உம்மை அறிந்து கொள்கிற அனுபவத்தில் வளர ஆண்டவரே, உம்முடைய அன்பை ருசித்து பார்க்கும் போது பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. அவங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன், அவருடைய ஏக்கங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன், அவங்க ஜெபங்கள் எல்லாம் கேட்டு என் தேவன் ஆசீர்வதித்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி ஆம் என்றும் ஆமேன் என்றும் உடைய எல்லா நன்மைகளையும் ஒன்றும் குறைவில்லாமல் வழி நடத்துங்க. ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பா என்று சொன்ன தேவன், அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தமானால் இந்த சபை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே சபையில் இணைந்து ஆராதிக்கும் உடைய வசனத்தை கேட்கவும் நீங்கள் கிருபை தருவீராக. முழு குடும்பத்தை இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தந்து வழி நடத்துங்க. புதிதாக வந்த எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் அடியானின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உம்மோடு இன்னும் நீச்சல் ஆழத்துக்குள்ளாக உம்மை அறிந்து கொள்ளுகிற ஜீவ ஊற்றாகிய ஆண்டவரே தண்ணீராகிய உம்மை பருகுவதற்கு எங்களுடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரே நீரூற்று நீர் தான் என்பதை ஆண்டவரே இன்னும் அதிகமாக ருசித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை நாட்பரிந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி உட்காருங்க. கடந்த மாதத்தில் நடந்த பைபிள் சாம்பியன்ஸ் நடந்தது. நம்முடைய செக்ஷன் லெவலில் நம்முடைய சபையிலிருந்து 2 கிஃப்ட் வாங்கியிருக்கிறோம். 5 பிரிவுகளாக அந்த எக்ஸாம் நடந்தது. ABCDE 5 பிரிவுகளாக பிள்ளைகளை பிரித்து இந்த எக்ஸாம் நடந்தது. அதில் குரூப் பிலையும் குரூப் சிலையும் நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைங்க முதல் மதிப்பெண் பெற்று நம்முடைய 50 செக்ஷனில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கான ப்ரைஸை கொடுக்க இருக்கிறோம். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி அவளை உற்சாகப்படுத்துவோம். குரூப் பியில் ஜெசிகா, நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டலாம். குரூப் சியில் கிறிஸ்டி 2 பேரும் முன்பதாக வரும்படியாக கேட்கிறேன்.